தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. திரும்பவும் தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்திருந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். பிசாசு அவனுடைய ஆயுதமாகிய பயத்தை அனுப்பி நம்மை தாக்கும்படியாக பலவிதமான வகையில் அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதை தாண்டி ஆண்டவர் நமக்கு சொல்வதை நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையினாலே பிழைக்க வேண்டியவர்கள் நாம். we are supposed to live by his word. ஸோ அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம், அதன்படி வாழ்வோம், அதன்படி பிழைத்து நாம் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக நீடித்தாயசோடு இருப்போமாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 41 அதிகாரம் 10 எல்லாருக்கும் சிறு வயதிலிருந்து சண்டே ஸ்கூல்லிருந்தே மனப்பாடமாய் சொல்லக்கூடிய ஒரு வசனம். அதை நாம் இன்றைக்கு தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். இன்றைய செய்தியுடைய தலைப்பு ஃபியர் நாட், பயப்படாதிருங்கள் என்பதுதான் இன்றைய செய்தியுடைய தலைப்பு. இதை ஆண்டவர் கட்டளையாக சொல்லியிருக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலிருந்து எத்தனையோ முறை ஆண்டவர் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக 4 சுவிசேஷங்களில் மாத்திரம் 25 முறை இந்த காரியத்தை அவர் கட்டளையாக சொல்லியிருக்கிறார். பயப்படாதே, ஏன் பயந்தாய், ஏன் கவலைப்பட்டாய், ஏன் மனதிலே துக்கமாக இருக்கிறாய் என்று கேள்விகளையும் கட்டளை வடிவிலே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் 25 முறை சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்ததாக கட்டளைகள் லிஸ்ட்டில் பார்க்கும்போது உன்னை போலவே பிறனை நேசி என்ற கட்டளை 8 முறை வந்திருக்கிறது. ஸோ 8 கம்பேர் பண்ணும்போது 25 என்பது அதிக எண்ணிக்கை உடையதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை பயத்தில் வாழ்வதை விரும்புகிறதில்லை என்பது தெளிவாகிறது. அப்படி என்றால் அந்த பயத்தை புறம்பே தள்ள வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஏறக்குறைய 615 பய வகைகள் இருக்கிறது. இதை பற்றி பயம், அதை பற்றி பயம், வியாதியை பற்றி பயம், சிலருக்கு உயரத்தை பார்த்தா பயம், சிலருக்கு இருட்டை பார்த்தா பயம், சிலருக்கு பயத்து மேலேயே பயம், நான் பயந்துருவேணும்னு ஒரு பயம். அப்படி பய வகைகள் 615 இருக்கிறது. அத்தனை வழிகளிலே பிசாசு உங்களை தாக்க நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினது வேறு ஒன்றை வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் பயந்து வாழ்கிறவர்களாக இருக்கக்கூடாது, நாம் விசுவாசித்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பயத்துக்கு இடம் கொடுப்பது என்பது பிசாசினுடைய தாக்குதலுக்கு கதவை திறந்து வைப்பதற்கு இணையான ஒரு பெரிய தவறாக இருக்கிறது. பாவத்தின் லிஸ்ட்டில் வராவிட்டாலும் பயத்துக்கு இடம் கொடுப்பது என்பது நம்ம வாழ்க்கையை பிசாசு கையில் ஒப்படைப்பதற்கு சமமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நாம் பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று வேதத்தின் ஆலோசனைகளின்படி வாழ வேண்டும். ஆனால் இன்றைய காலத்தின் நிலைமை பயம் அதிகமாக எல்லாரையும் தாக்குகிறது. ஏனென்றால் எல்லா செய்தி ஊடகங்கள் வழியாக நாம் கேட்பது எல்லாமே இந்த பயத்தின் வார்த்தைகள் தான், இந்த நம்பிக்கையற்ற வார்த்தைகள் தான். இன்னொன்று 2வது ஆளாக வருது, இன்னும் 3வது ஆளாக, 7வது ஆளாக வருது, எதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பயத்துக்கு நாம் இடம் கொடுத்தால் அதன் வழியாக பிசாசு அவனுடைய காரியத்தை நிறைவேற்றி விடுவான். யோபு 3 அதிகாரம் 25 நமக்கு தெரியும். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நீங்கள் பயப்படுவது உங்களுக்கு நேரிடும். நீங்கள் எதை பற்றி அஞ்சுறீங்களோ அது உங்கள் மேலே வந்துடும். ஐயோ எங்கள் வீட்டுக்கு கொரோனா வந்துடுமா நினச்சிங்கன்னா வந்துடும். ஆனால் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, என் பக்கத்தில் 1000 பேர், என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று சொன்னீங்கன்னா, விசுவாசிச்சிங்கன்னா அதான் நடக்கும். ஸோ பயம் என்பது எப்படி பிசாசுக்கு கதவை திறக்கிறதோ, விசுவாசம் என்பது ஆண்டவருக்கு கதவை திறக்கிறதா இருக்கிறது. ஸோ பிசாசுக்கு கதவை அடைத்து விட்டு நாம் ஆண்டவருக்கு கதவை திறக்க வேண்டும். ஆனால் நாம் செய்கிற தவறு என்ன? ஆண்டவருக்கு கதவை திறக்காமல் நம்முடைய வாயிலும் நம்முடைய இருதயத்திலும் பயத்தை நிறைத்து வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த பயம் எண்ணம் என்பது எப்படி பாதிப்புடையது என்பற ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன்.
அரபு நாடுகளிலே ஒரு நாட்டிலே நடந்த நிகழ்ச்சியை நான் படித்தேன். ஒரு குற்றவாளி, அவனை மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அவனை வச்சு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நீ செஞ்ச துரோகத்துக்கு உன்னை நாங்கள் மரண தண்டனை விதித்திருக்கிறோம். இது எப்படி பண்ண போகிறோன்னா, உன் கண்ணை கட்டிட்டு பாம்பை வச்சு நாங்கள் உங்கள் கடிக்க வைக்க போகிறோம், பாம்பு விஷத்தினால உன்னை சாவடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை கட்டிட்டு பாம்பு எடுத்துன்னு வந்து இப்படி காட்டினாங்க. ஆனால் பாம்பை வச்சு கடிக்க வைக்காமல் அவன் கண்ணை கட்டிட்டு குண்டூசி வச்சு 2 முறை இப்படி குத்திட்டாங்க. குத்தின சில ஃபியூ மினிட்ஸில் அவன் அப்படியே செத்துட்டான். பாம்பு விஷமே இல்லைங்க, பாம்பே கடிக்க வைக்கல. அந்த தகவல் அவனுடைய மனதில் போனதுனாலே அவனுடைய மனது என்ன நினைக்கிறது, பாம்பு கடித்தா யாரும் உயிரோடு இருக்காங்களா? இல்லை. ஆகவே பாம்பு என்னை 2 முறை கடித்து விட்டது, நான் சாகப் போகிறேன் என்று அவனுடைய முழு மனதும் அதை நம்புகிறதுனாலே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துறான். இது போல தான் பிசாசு உங்களை என்ன நம்ப வைக்கிறான், இந்த வியாதிக்கு தீர்வே இல்லை, இதுக்கு ஒரு முடிவே இல்லை, அவ்வளோதான், இதில் சாக வேண்டியதான், இதுக்கெல்லாம் அடுத்த சாகணும், அடுத்த வாழை வருது, எதோ சொல்லிகிட்டே இருப்பான் அவன். ஜான் ஜி லேக்குடைய அற்புதங்களை நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். சவுத் ஆஃப்ரிக்காவில் பியூபானிக் பிளேக் போய் கொண்டிருந்த பொழுது பியூபானிக் பிளேக்குடைய டெத் ரேட் பார்த்திங்கன்னா 90 to 95% பாதிக்கப்பட்டவர்கள் தப்பிக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் கொரோனாவுடைய பாதிப்பு தன்மை என்ன தெரியுமா, 12 to 15% தான். 15% கூட இன்னும் வரலன்றாங்க சிலர் பாதிக்கப்பட்டவர்களில். அப்போ 85% மேலானவர்கள் சுகமாய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பியூபானிக் பிளேக்கில் 5 to 8% தான் சுகமாய் வீட்டுக்கு வருவாங்க. அந்த வியாதிங்களே மனித குலம் கடந்து வந்திருக்கிறது. ஜான் ஜி லேக் எப்படி செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு தகவல்கள் பொய்யாக இவங்க திணிச்சு பயத்தை அனுப்புகிறதுனாலே நாம் அதுக்கு இடம் கொடுத்து அது நம்மேல் வந்து பழிக்கிறதா இருக்கிறது. நான் யாரையும் குற்றப்படுத்தவரும் இல்லை. வியாதி வந்தவர்கள் அதில் மரித்தவர்களெல்லாம் பாவிகள் என்றும் வேதம் சொல்லவில்லை, ஆண்டவரும் சொல்லவில்லை, நானும் சொல்லவில்லை. நம்முடைய அறியாமையினாலே நாம் சங்காரமாகிறோம், அவ்வளோதான். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சுகமாக்கும், உங்களை ஆசிர்வதிக்கும். பயத்துக்கு இடம் கொடுப்பது என்பது மிக பெரிய ஒரு தவறான காரியமாக இருக்கிறது. பயந்தது அவனுக்கு நேரிட்டது, அஞ்சினது அவன் மேல் வந்தது. வேதம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் உங்களை மிடில் கிளாஸுக்கும் லோவர் கிளாஸ், நான் சமுதாயத்தில் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி தான் இருக்க முடியும். இந்த வியாதி எங்களுக்கும் வந்துடும், எல்லோரும் பக்கத்து வீட்டுக்கெலாம் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் நடக்கும். எனக்கு வேலை கிடைக்காது, அவ்வளோதான், இனிமேல் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சின்னு நினச்சிங்கன்னா அதான் நடக்கும். அதுக்கு பதிலாக என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று விசுவாசித்து அறிக்கை செய்தால் அது நடக்கும். ஸோ ஒன்று, பிசாசுக்கு நீங்கள் எப்பொழுதுமே இடம் கொடுத்துட்ருக்கீங்க, இல்லாவிட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறீங்க. இதுதான் வாழ்க்கையே. அறியாமையினாலே நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பயப்படுறது ஒன்றும் தப்பு இல்லையே, பாவம் இல்லைன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் பாவத்தை விட மிக கொடுமையான காரியம் பயத்திற்கு இடம் கொடுப்பது. பயப்படுகிறவர்களும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலுக்கு போவார்கள் என்று வேதம் தெளிவாக நமக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறது. ஆகவே பயப்படுதல் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. நம்முடைய இருதயத்தின் நினைவை வசனத்தோடு அமைத்து கொள்ள வேண்டும். பவுல் இதை இன்னொரு வார்த்தையில் சொல்கிறார், அவருடைய வசனத்தை வைத்து நம்முடைய மனதை புதுப்பித்துக் கொள்கிறதுனாலே நாம் மறுரூபமாகிறோம். வசனத்தை வச்சு உங்கள் மைண்டை ரினியூ பண்ணுங்கள். அது வேறு மாதிரி தான் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க செத்துட்டாங்க, பக்கத்து வீட்டில் கூட வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் சாகாமல் பிழைத்திருந்து அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பேன், நீர்த்தாய்ச்சி நாட்களாக என்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை அறிக்கை செய்கிறேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று உங்கள் மனதை மாற்றி அமையுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பலிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஏசாயா 41:10 ஆக்சுவலாக 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது 12 காரணங்கள் நாம் ஏன் பயப்படக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அவைகளை அடுத்த வருகிற வாரங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு இந்த 10ஆம் வசனத்தில் மாத்திரம் 5 ரீசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மட்டும் நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். முதலாவதாக நாம் பயப்படக்கூடாது என்பதற்கான காரணம் என்னவென்றால், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஐ ஆம் வித் யூ. நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உங்களை விட்டு ஓடில்லை. அடிக்கடி நான் சொல்லுகிற சங்கீதம் 23 நாம் பார்க்கும்போது, அவன் தப்பி தவறி மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியிலே போய்விட்டாலும் அவர் சொல்லுகிறார், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் நீர் என் கூட இருக்கிறீங்க. நீங்கள் கொரோனா வார்டில் ஐசோலேஷனில் இருந்தாலும், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் நினைவில் வைக்க வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், கர்த்தர் உங்களோடனே இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவில்லை, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்காத நிரந்தர உடன்படிக்கையை ஆண்டவர் உங்களோடு செய்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் உங்களோடனே இருக்கிறார். இரண்டாவதான காரணம், அவர் உங்கள் தேவன். He is your God. அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், பிதாக்களின் தேவன், யாரார்தோ தேவன் அப்படின்றது மாத்திரம் இல்லை. அது ஒரு பக்கத்தில் உண்மையாக இருந்தாலும், He is your personal God. அவர் உங்களுடைய தனிப்பட்ட தேவனாக இருக்கிறார். அப்படி என்றால் அந்த தேவன்றதை எதை மீன் பண்ணுறாங்கன்னா, கடவுள் என்பதற்கான 3 காரியங்கள் சொல்லுவார்கள். ஆம்னி ப்ரெசன்ட், ஆம்னி பொட்டன்ட், ஆம்னிசியன்ட். அதாவது எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், சர்வ வல்லவர். இந்த 3 காரியங்களை தான் கடவுள் என்ற தன்மைக்கு நாம் விளக்கமாக கூறுவது வழக்கம். ஸோ சர்வத்தையும் அறிந்தவர், எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் உங்களுடன் கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக இதை செய்கிறவராயிருக்கிறார். He is your God என்று சொல்லும்போது, இந்த காரியங்களை உங்களுக்காக நிறைவேற்றுவதற்கு உங்கள் ஒத்தாசையாக இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் கவலைப்படுகிறீர்கள், ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் சந்தேகப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது என்று கேட்கிறார். ஏனென்றால் இவ்வளோ பெரிய வல்லமையுள்ள ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரே, உங்களுடைய ஒத்தாசையாக இருக்கிறாரே, அவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறாரே, அப்போ ஏன் பயப்பட வேண்டும்? நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்கள் தேவன், அவர் என் தேவன். மூன்றாவதாக, அவர் உங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். He is your strength. அவரே உங்களை பலனமாக மாறுகிறார். அவருடைய தன்மைகளிலே ஒரு தன்மையாக வெளிப்பட்ட நாமம் என்னவென்றால் எல் ஷடாய். அவர் ஒரே நேரத்தில் எல்லா உயிர்களையும் வாழ வைக்கக்கூடியவர். அவர் போதுமானதுக்கும் அதிகமான தெய்வம். ஸோ அவர் உங்கள் பிரச்சனைகளை பார்த்துட்டா, ஐயோ இது 10 வேறு இன்னும் கொஞ்சம் பவர் ஏற்றிட்டு வரேன் அப்படின்னு யோசிக்கிறவர் அல்ல. அவர் சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்க விரும்புகிறார். நீங்கள் விசுவாசிக்கும் பட்சத்தில், நீங்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் அவர் உங்களை பலப்படுத்தி, உங்களை ஒருவேளை உங்கள் கால் வீக்காக இருக்குன்னு வச்சிங்களேன், உங்கள் கால்களை மான் கால்கள் போல மாற்றி உயர் ஸ்தலங்களில் உங்களை நடக்க பண்ணுகிறார். போத் ஃபிசிக்கலி அண்ட் ஃபிகரேட்டிவ்லி. உயர் ஸ்தலங்கள் என்பது உங்களை எங்கே நடக்க முடியல ஃபிசிக்கலாக அங்கேயே நடக்க வைப்பார். உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உங்களை உயர் ஸ்தலங்களிலே நடக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். அவருடைய பலம் உங்களை பலப்படுத்தி உங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல் வரும்பொழுது அந்த பலனை குறித்து சொல்லப்படுகிற காரியம் நாம் பிறகு அதை தியானிக்கலாம். ஸோ ஆண்டுடைய பலன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான்காவதாக, அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். He is your help. He is your standby. பரிசுத்த ஆவியானவருடைய பெயர் பாராக்ளீட்டஸ் என்ற கிரேக்க வார்த்தையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கான அர்த்தங்கள் ஒன்றுக்கும் மேலான அர்த்தமாக இருக்கிறது. ஏனென்றால் வெறுமனே அவர் துணையாளர் என்ற அர்த்தம் அல்ல, ஒத்தாசை மட்டுமல்ல, ஒரு
போர்ட்டர் என்ன பண்ணுவாங்க, உங்கள் பேகை தூக்குறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் வருவாங்க, உங்கள் பாரங்களை சுமப்பதற்காக. ஆனால் அவங்க காசுக்காக வராங்க. நம்முடைய ஆண்டவரோ காசுக்காக வரல, உங்கள் பாரங்களை சுமந்து கொள்வதற்காக, உங்கள் வாழ்க்கையை லகுவாக்குவதற்காக, உங்களுக்கு ஒத்தாசையாக உங்கள் அருகிலே எப்பொழுதும் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறவர் தான் துணையாளர் பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் புரிய வருகிறது. The one who comes alongside for help. அவர் உங்களை எல்லா நீதியின் பாதையில் வழிநடத்தவும், உங்களுக்கு பலவீனத்தில் ஒத்தாசை செய்து உதவி செய்து உங்களை நல்வழிப்படுத்தவும், உங்களுக்கு பலன் தரவும், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும் வல்லமையோடு அவர் உங்கள் அருகிலே உங்கள் சகாயராக நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சகாயராக, உதவியாளராக, ஹெல்ப்பராக இருக்கும்பொழுது நீங்கள் நிர்கதியாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு யார் உதவி செய்வா, எனக்கு ஏது காசு, நான் எப்படி என்ன பண்ணுவேன், அவசியம் இல்லை. என்னுடைய ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் கால்களை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதில்லை என்ற விசுவாசம், நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். அங்கே நீங்கள் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒத்தாசை எப்படியாவது வந்து சேரும், உங்களுக்கு உதவி எப்படியாவது வந்து சேரும். அது யார் மூலமாக ஆண்டவர் செய்வார். நீங்கள் அங்கே கவனம் செலுத்துறதுல இங்கே யாராவது பார்த்துட்ருக்கீங்க, இவர் ஹெல்ப் பண்ணுவாரா, அவர் பண்ணுவாரா, இல்லை அவருக்கு ஃபோன் அடித்து பார்க்கலாம். பரலோகத்துக்கு ஃபோன் அடிச்சிங்களா? உங்கள் ஒத்தாசையாக ஆகிய உங்கள் சகாயர் ஆகிய பரிசுத்தாவியானவரை நோக்கி கூப்பிட்டீங்களா? அப்பொழுது தான் உங்களுக்கு 100% சரியான பதில் வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது. அவர் உங்களுடைய சகாயர், உங்கள் உதவியாளர். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐந்தாவதாக, அவர் தன்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குகிறவர். உங்களை உயர்த்துகிறவர். அதுவும் நீதியின் வலது கரத்தினாலே. உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை அவர் பார்த்துட்டு சும்மா இல்லை, அதுக்கான நீதியின் சரி கட்டுதலை செய்யும் காலத்தில் வந்திருக்கிறோம். பிசாசு அநீதிகளை இழைத்து உங்களை வியாதிகளை ஆழ்த்த பார்க்கிறான். நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் அவனுக்கு. இல்லை, கர்த்தர் என் சகாயர் மட்டுமல்ல, அவர் நீதி செய்து, அவர் நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்கி, என்னை தூக்கி, என்னை உயர்த்தி, என்னை நிலைவரப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்தினார் என்று. கர்த்தர் உங்களை உயர்த்தி கண்மலையின் மேல் நிறுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், சங்கீதம் 56:3 படி, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன் ஆண்டவரே. எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனால் நான் பயப்படுறதுக்கு பதிலாக நான் உங்களை நம்புவேன். ஏனென்றால் எங்களுக்கு போதுமான தெய்வம் நீர். நீங்கள் தான் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறவர். யூ ஆர் வித் அஸ். நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் எங்கள் தெய்வம். தனிப்பட்ட விதத்தில் சொல்லமா, நீர் என்னோடு இருக்கிறீர். நீர் என் தெய்வம். நீர் என்னை பலப்படுத்துகிறீர். நீர் எனக்கு உதவி செய்கிறீர், சகாயம் செய்கிறீர். நீர் உம்முடைய வலது கரத்தினால் என்னை தாங்குகிறீர். ஆகவே நாங்கள் பயப்பட மாட்டோம். 2 தீமோத்தேயு 1:7 சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஸோ பயத்தின் ஆவி வரும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு 3 ஆன்டிடோட்டை கொடுத்துருக்கார். நீங்கள் உணர வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் உங்களுக்கு பலமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக, ஆதரவற்றவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்துருக்கார். குழம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்வோம், எப்படி செய்வோம், எனக்கு தெளிவாக இருக்குங்க, ஆண்டவர் என் கூட இருக்கார், நிச்சயமாக இது ஜெயிச்சுட்டு தான் நான் வெளியே வருவேன். நான் தோற்க பிறந்தவன் அல்ல, நான் ஜெயிக்க பிறந்தவன். ஏனென்றால் கிறிஸ்து என்னை முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக அழைத்திருக்கிறார். அவர் அழைத்த அழைப்பை நான் அனுபவிக்காமல் என்னுடைய வாழ்க்கையை நான் முடிக்கப் போகிறதில்லை என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். எபிரேயர் 13:6 நாம் பார்க்கும்பொழுது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமா?
அவர் கேள்வி கேட்குறாரு. நாம் அதை கேள்விக்கு பதிலாக இது சொல்லலாம். என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கொரோனா எனக்கு என்ன செய்யும்? அந்த பிசாசு தான் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது, ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாது. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிப்பேன். நான் எப்பொழுதும் வற்றாத நீரூற்றைப் போலவும் வளமிக்க தோட்டத்தைப் போலவும் செழிப்பாயிருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்து பராக்கிரமமான காரியங்களை உங்கள் மூலமாக நிறைவேற்றுவாராக. லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது நாம் பயப்படக்கூடாததுக்கான இன்னொரு காரியத்தை இங்கே ஆண்டவர் வலியுறுத்துகிறார். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்படாதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் விசேஷித்தவர்கள். யூ ஆர் ஸ்பெஷல் டு காட். நீங்கள் யாரோ ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் அடி தூரத்தில் பக்த கோடிகளில் ஒருத்தராய் உங்களை பார்க்கறதில்ல. உங்களை பேர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டு தாயின் கருவியில் உங்களை முன்குறித்து உங்களுக்கு நிறைவான வாழ்வை வாக்கு பண்ணியிருக்கிற தெய்வம் உங்களை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். ஸோ உங்களை குறித்து நீங்கள் யோசிப்பதை மாற்றி யோசிக்க வேண்டும். நான் ஐ எம் ஸ்பெஷல், நான் ஆண்டவருக்கு விசேஷித்தமானவன், அவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். யூ ஆர் எ ஸ்பெஷல் ட்ரெஷர். அவர்களுக்கு விசேஷித்த சம்பத்தாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சம்பத்து, ஒரு நீங்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு வந்து கோல்டு தான் எக்ஸ்பென்சிவ் திங். ஸோ ஒரு பெரிய நீங்கள் விரும்பின ஒரு நெக்லஸ் ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருக்கீங்க பீரோவில், அதை நீங்கள் எவ்வளோ நேசிப்பீங்க, எவ்வளோ பாதுகாப்பீங்க? அப்படியே தூக்கின்னு போய் ரோட்டில் போட்டால் வருவீங்க? இல்லை, அதை பீரோவில் வச்சு உள்ள லாக்கரில் வச்சு அதை பாத்திரமா அடிக்கடி திறந்து பார்த்துங்க நல்லா இருக்கா இல்லையா. அதுபோல் ஆண்டவருக்கு நீங்கள் விசேஷித்த பொக்கிஷமாக இருக்கிறீர்கள். உங்களை ஆண்டவர் போற்றி பாதுகாக்க விரும்புகிறார். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த பொக்கிஷத்துக்கு உயிர் இருக்குது. இது என்ன பண்ணுது, அந்த லாக்கர்லேருந்து அடிக்கடி வெளியே ஜம்ப் ஆகி வெளியே ஓடிடுது. அதான் பிரச்சனை. இல்லை நான் ட்ரை பண்ணிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுனால தான் பிரச்சனை வருதே தவிர, நாம் பயத்துக்கு இடம் கொடுத்து பிசாசின் தாக்குதலுக்கு நம் கதவை திறந்து விடுகிறோம். அதுக்கு பதிலாக நான் தேவனுக்கு விசேஷித்தமானவன். சிலர் மிருகங்களுக்கு அதிக உரிமை கொடுப்பார்கள். அவங்க அனிமல் ரைட்ஸ் அது இதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அனிமல்ஸுக்கும் ரைட்ஸ் இருக்குதான், ஆனால் அதை தாண்டி அவைகள் எல்லாமே உங்களுக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மிருக உரிமைகளுக்கு பேசுகிறவர்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். பைபிளில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கார், மனிதன்தான் எல்லாவற்றுக்கும் சிறந்த படைப்பாக ஆண்டவர் படைத்தார். இவைகள் எல்லாவற்றையும் மனிதனுக்காக படைத்தார். அனைத்தும் படைக்கப்பட்டது மனிதனுக்காக, மனிதன் படைக்கப்பட்டது அவருக்காக. இந்த புரிதலோடு நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். இந்த மிருகங்களுக்கு எல்லாவற்றையும், பறவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சகரியாவுக்கு தேவதூதனை அனுப்பி சொல்லுகிற வார்த்தைகள், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒருவேளை நீங்கள் நிறைய நாள் ஜெபம் பண்ணி பதிலே இல்லை, என்ன ஆண்டவரே என்ன பண்ணுறது பயந்துருக்கீங்களா? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உங்கள் ஜெபங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் ஏற்கனவே வந்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் என் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு வேலையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று உங்கள் பேச்சும் உங்கள் ஜெபமும் மாற வேண்டுமே தவிர, ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே வேலை போயிடுச்சு, ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே வியாதி நீங்கவே இல்லை ஆண்டவரே, அப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது பிசாசுடைய வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீர்கள். அதுக்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பேசும்போது அற்புதம் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. அதே அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய்.
நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள். இங்கிலீஷில் நாம் பார்க்கும்போது ஹைலி ஃபேவர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. மிகவும் அதிகமாக நீங்கள் தேவனிடத்தில் தயவும் கிருபையும் பெற்றவர்கள். சில நேரத்தில் இந்த வியாதியின் சவால்கள் நிமித்தம் சிலர் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ண ட்ரை பண்ணும்போது நிறைய ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால் ரெக்கமெண்டேஷன் மந்திரிக்கு ஃபோன் பண்ணி, யாருக்காவது ஃபோன் பண்ணி தெரிஞ்சவங்க மூலமாக எப்படியாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி பெரிய இடத்துல பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க நிறைய பேர். அப்போ அந்த தயவு, அந்த அந்த ஒரு கிருபை கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே கிருபை பெற்றிருக்கிறோம் நாம். அப்போ இதோட ஹையஸ்ட் ஃபேவர் வேற எங்கேருந்து வர முடியாது. நான் தேவனிடத்தில் கிருபை பெற்றவன், ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற மன உறுதி உங்களுக்கு உண்டாக வேண்டும். 35ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தொடர்ந்து தேவதூதன் இப்படியா சொல்கிறார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்ததுக்கான காரணங்களில் ஒன்று, உங்களை பலப்படுத்தி சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பித்து ஒவ்வொரு அணுக்களையும் எந்தெந்த பார்ட்ஸ்லாம் ஓனோட்டாக இருக்கோ எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி புத்துணர்வு கொடுக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்திருக்கிறார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் பலம், உன்னதமானுடைய பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானுடைய பலம் உங்கள் மேல் நிழலிடும், ஆகவே நீங்கள் வியாதி குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு சகாயர் என்று பார்த்தோம் அல்லவா, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவர் என்று பார்த்தோம் அல்லவா. அவருடைய பலன் எப்படி இருக்கிறது? சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கும் பலனாக, வல்லமையாக இருக்கிறது. அவர் உன்னதமானுடைய பலம் உங்கள் மேல் இறங்கி இருக்கிறது, ஆகவே நீங்கள் பலவீனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பலவீனத்தின் அந்த போர்வையை தூக்கி எறிந்து விட்டு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எழுந்து நின்று, ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே இந்த வியாதியை மேற்கொள்கிறேன், இந்த பலவீனத்தை மேற்கொள்கிறேன், இந்த தாக்குதல்களை, இந்த கிருமிகளுடைய தாக்குதல்களை நான் எதிர்த்து நிற்கிறேன், நான் இனிமேல் வியாதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐ வில் நெவர் பி சிக் அகெயின். நான் இனிமேல் வியாதியாக இருக்கவே மாட்டேன். ஐ ரெஃப்யூஸ் டு பி சிக். நான் வியாதியை இருக்க மறுக்கிறேன், நான் பலவீனமாக இருக்க மறுக்கிறேன், நான் வறுமையில் இருக்க மறுக்கிறேன், நான் செழிப்பாக இருக்க விரும்புகிறேன். அதுதான் நீர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன், ஆகவே நான் வியாதியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீர் எனக்காக தரித்திரரானீர், ஆகவே நான் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீர் எல்லா சாபங்களையும் எனக்காக ஏற்றுக்கொண்டதுனாலே நான் சமாதான குறைவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சாபத்தின் தாக்குதலும் என் மேல் வர முடியாது, ஏனென்றால் அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே நான் பலவானாக, சுகவானாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, நீடித்தாய்சோடு தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்காக இந்த பூமியிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்கான பரிசுத்த ஆவியானவருடைய உதவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிங்கள், வாயிலை அறிக்கை செய்யுங்கள், அது நடைபெறும். ஏனென்றால் 37ஆம் வசனத்திலே அதை தான் நாம் பார்க்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு யூ. இயேசு இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு சொல்லுகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பது மட்டுமல்ல, விசுவாசிக்கிற உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு மரியாள் சொன்ன பதில் நாம் அறிந்திருக்கிறோம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுது. நீங்களும் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, டாக்டர்களுடைய வார்த்தையின்படி அல்ல, ஸ்பெஷலிஸ்டுடைய வார்த்தைகளின்படி அல்ல, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வதைப் போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக என்று சொல்லுகிறது. ஆகவே நான் சுகமாயிருப்பேன், உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. நீதிமான் பனையைப் போல் செழித்து கேதுரு மரத்தைப் போல் வளருவான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுது. இப்படி நீங்கள் வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்ணிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் நீங்கள் இந்த ராஜ்யத்தின் மக்கள் அல்ல, நீங்கள் வேறு ராஜ்யத்தின் மக்கள். அந்த ராஜ்யத்தினுடைய கோட்பாடு என்ன தெரியுமா? இட்ஸ் அ கிங்டம் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ். செய்யக்கூடாதவைகளை செய்யக்கூடிய ராஜ்யத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை ஜெபிக்க சொல்லும்போது சொன்ன காரியம், பரமண்டலத்தில் எங்கள் பிதாவை அந்த ஜெபத்தை செய்யும்போது,
பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதைப் போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நம்மை ஆண்டவர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். இதை டெய்லி ஜெபம் பண்ணுறீங்களா? பரலோகத்தில் அவருடைய சித்தம் எப்படி இருக்கிறது? அங்கே வியாதி இல்லை, வறுமை இல்லை, சமாதான குறைவு இல்லை, தாழ்ச்சி இல்லை. அந்த ராஜ்யத்தின் சித்தம் இங்கே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று நீங்கள் டெய்லி பர்மிஷன் கொடுக்கணும். இல்லை ஆண்டவர் இங்கே எல்லாம் குறைபாடு இருக்கிறது, இங்கே வியாதி இருக்குது, எப்படியாவது என்ன பரலோகத்துக்கு எடுத்துங்க. தவறான ஜெபம். ஆண்டவர் என்ன சொன்னார்? இங்கேருந்து உங்களை அங்கே எடுக்க சொல்லி ஜெபம் பண்ண சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அங்கே இருக்கிற சித்தம் இங்கே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஸோ உங்களுடைய அந்த ராஜ்யத்தின் கோட்பாடுகள் இங்கே நிறைவேறுவதற்கு பிரதிநிதியாக தான் உங்களை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். நாம் அந்த ராஜ்யத்தை சார்ந்தவர்கள். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் எல்லாரும் மறுபிறப்படைந்திருக்கிறார்கள், நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம், அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக நபர்களாக மாறியிருக்கிறோம், அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இங்கே இருக்கும்போது அந்த ராஜ்யத்தின் கோட்பாடுகளை இங்கே நிறைவேற்ற வேண்டும். இங்கே இருக்கிறத வச்சு அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஆகவே இங்கே நாம் பிசாசின் ராஜ்யத்தின் கோட்பாடுகளின்படி வாழாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் கோட்பாடுகளின்படி வாழ வேண்டும். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கும்போது உங்களால் எல்லாம் கூடும். நீங்கள் இந்த வியாதியை ஜெயிக்க முடியும், நீங்கள் இந்த வறுமையை ஜெயிக்க முடியும், நீங்கள் இந்த வேலையில்லாத திண்டாட்டத்தை ஒழிக்க முடியும், நீங்கள் ஒரு புதிய வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். நீங்கள் விசுவாசித்தால் இது முடியும். அதுக்கு உங்கள் மனதையும் வசனத்தை வைத்து புதுப்பித்து கொள்ள வேண்டும். உங்கள் வார்த்தையும் மனதையும் மாற்றி அமைக்க வேண்டும். பயத்துக்கு இடம் கொடாமல் தேவனுக்கு இடம் கொடுங்கள். பயத்துக்கு இடம் கொடுப்பது பிசாசுக்கு இடம் கொடுப்பது, விசுவாசத்துக்கு இடம் கொடுப்பது, தேவனுக்கு இடம் கொடுப்பது. நீங்கள் தீர்மானித்து உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லுங்கள். அவருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு ஆகட்டும். அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதைப் போலவே பூமியிலே உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து சாட்சியாக நிறுத்துவாராக. நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு எங்கள் மேல் அன்புள்ளவராக அக்கறை உள்ளவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் இன்னொரு முறை கூட நினைத்து பார்க்க கொடுத்து கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை பார்த்து குறைந்தது 25 முறையாவது அந்த 4 சுவிசேஷங்களிலே எங்களை பயப்படாதிருங்கள் என்று நீங்கள் கட்டளையிட்டிருக்கீங்க. அதை நாங்கள் சீரியஸாக எடுக்காமல் போனதுக்காக எங்களை மன்னிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். இனிமேல் நாங்கள் பயப்பட மாட்டோம். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் என்று சொல்லியிருக்கீங்களே, நாங்கள் தைரியமாக இருப்போம். உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கடவுது எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிப்பதாக. நீர் அவர்களுக்கு தேவனாக இருந்து, நீர் அவர்களுக்கு சகாயராக இருந்து, நீர் அவர்களுக்கு ஒத்தாசை செய்து, நீர் அவர்களை உயர்த்துவதற்காக ஸ்தோத்திரம், நீர் அவர்களை தாங்குவதற்காக ஸ்தோத்திரம், நீர் அவர்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம், நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு ஒத்தாசை செய்து அவர்கள் இந்த காரியங்களை தாண்டி வந்து உன் நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக வெற்றியான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க உம்முடைய ராஜ்யத்துக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, அநேக தேசங்களுக்கு உம்முடைய ராஜ்யத்தை கொண்டு சேர்க்கிறவர்களாக இருக்க கிருபை செய்வீராக. ஆசீர்வதித்து தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அருள்வீராக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இரட்சகராக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொரு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. என்ன தேவைகள், என்ன ஒத்தாசைகள் உங்களுக்கு அவசியப்பட்டாலும் தயவுசெய்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களால் முடிந்த உதவியை உங்களுக்கு நாங்கள் செய்ய ஆவலாக இருக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. சீக்கிரத்தில் நாம் சந்தித்து தேவனுடைய நாமத்தை பயன்படுத்த கிருபை செய்வாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.